பொறுத்தார் பூமி ஆழ்வார். தோஸ் ஹூ ப்ராக்டிஸ் பேஷன்ஸ் வில் ரூல் த வேர்ல்டு. அதுதான் இன்றைக்கி ஆடுகளத்துக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சந்தையில் நடந்தது. என்னென்னா, போன வார சந்தையில் எக்கச்சக்கமான பேர் வந்தாங்க. யாருக்குமே நம்ம குட்டி வாங்கி கொடுக்க முடியலை. காரணம் என்னென்னா, விலைவாசி, போட்டி. நம்ம பொறுமையாக இருந்தோம். ஏன்னா நம்ம அவசரப்பட்டு வாங்கி கொடுத்து அவங்க நஷ்டமாயிடக்கூடாது. எல்லாருமே நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. அதாவது அவங்களுக்கு வாங்கி கொடுத்து நஷ்டம் ஆகிறத விட நம்ம சரி என்னால் வாங்கி கொடுக்க முடியுங்களோ ஒத்துட்டு அடுத்த வாரம் வாங்கன்னு சொன்னோம். நம்ம மேலே பொறுமையாக இருந்து நம்ம மேலே நம்பிக்கை வச்சு, அதே நம்ம கோழி பண்ண தங்கமோகன், நம்ம காளிதாஸ், நம்ம நண்பர், அது போக எக்கச்சக்கமான பேர், அதாவது எட்டயபுரத்துலேயே பக்கத்தில் ஜவுளி கடை, டீ கடை போட்டிருக்க ரமேஷ், அதுபோக நம்ம கணேஷ், அது போக இன்னும் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம குட்டி வாங்கி கொடுத்தோம், நல்லபடியாக வாங்கி கொடுத்தோம். சந்தை நிலவரம்னு பார்த்துட்டிங்கன்னா, போன வாரம் நம்ம கறிக்குட்டி மாதிரி ஒரு கொஞ்சம் பெரிய குட்டி தான் கறிக்கடைக்காரங்களுக்கு இந்த பக்கத்து வளர்க்குறதுக்கு வாங்கி கொடுத்தோம். வளர்ப்பு குட்டி யாருக்கும் வாங்கி கொடுக்கல. இந்த வாரம் அத்தனை பேரையும் வர சொல்லி, இந்த வாசு நம்ம பழைய போன வருஷம் பக்கத்து வாங்கி கொடுத்து வளர்த்தாரு, அவரும் இன்றைக்கி வந்துடுறாரு. அவருக்கு மட்டும் வாங்கி கொடுக்கல. சந்தையில் நம்ம எதிர்பார்த்து இன்றைக்கி ஆரம்பமும் ரொம்ப கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம பொறுமையாக இருந்தோம். நம்ம அவசரப்பட வேண்டாம்னு பொறுமையாக இருந்தோம். அதே மாதிரி நம்ம தங்கமோகனாக இருக்கட்டும், நம்ம கணேஷாக இருக்கட்டும், அவங்க பல தடவை நம்மளை குட்டி வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் யாருமே நம்மகிட்ட நீங்கள் சந்தைக்கெலாம் வரமாட்டாங்க. நாம் ஏன் அவங்கள சந்தைக்கு வர சொன்னோம்னா, இன்றைக்கி நிலவரம் போன வருஷம் மாதிரி இல்லை, விலை அதிகமாக இருக்குது. நம்ம வாங்கி அனுப்பி விட்டாலும் அவங்க ஏற்றுக்குருவாங்க. இருந்தாலும் மனுஷன்தான், எப்படினாலும் நம்ம ஏமாற்றிட்டோம், நம்ம ரூபா கூட வச்சுட்டோங்கிற ஒரு சின்ன ஒரு சந்தேகம் கூட வந்துக்கூடாங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்துருங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் வர சொல்லிட்டோம். ஏன்னா சந்தையில் நம்ம மட்டும்தான் நேராக வியாபாரிகிட்ட சம்சாரி நான் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத வீடியோ எடுத்துக்கும் போது கொண்டு இத்தனை வருஷம் போட்டோம். இப்போ ஏன் அதை நேராக பேசி போடலன்னா, நிறைய பிரச்சனைகள் வருது. அதனால் நம்ம இந்த வீடியோவை போடுறதில்ல. சந்தையிலேருந்தே கூட்டு சொல்லியிருந்தாங்க, அதனால் நம்ம போடல. இந்த காளிதாஸ் இருக்கார் நம்ம லெஃப்ட்டில், அந்த சைடு வாசுதேவன் மைதீன் இருக்கார். நம்ம முதல்ல குட்டி வாங்கி கொடுத்தது கணேஷ் தான். கணேஷ் என்னென்னா, எனக்கு 6000 ரூபாய்க்கு ஜோடி போதுனாரு. நான் சொன்னேன், நீங்கள் 6000 ரூபாய்க்கு வாங்க வேண்டாம், இங்கே கிடைக்கவும் செய்யாது. நீங்கள் ஒரு 13 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அது சீக்கிரம், அதை விட நீங்கள் வாங்குகிற 6000 2 கிலோ கூட இருக்கும். ஜோடிக்கு 2000 நம்ம கூட கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் 6000 ரூபாய்க்கு வாங்குறது கூட ஒரு 500 ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா தான் வித்தியாசம் வரும். நான் 2 கிலோ 3 கிலோ கூட வரும். நீங்கள் 1500 ரூபா கொடுத்து வாங்குறத வெறும் 500 ரூபா ஒரு குட்டி கொடுத்தா போதும். அந்த மாதிரி பேசி அவருக்கு புரிய வச்சுருந்தோம். ஆனால் அவர் எக்ஸ்பர்ட் தான். சின்ன குட்டிகளை வளர்க்குறது 8 கிலோ 9 கிலோ நம்ம அந்த காலத்தில் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நல்லா வளர்த்து கொண்டு வருவார். இப்போ ஆனால் 6000க்கு கிடைக்க மாட்டேங்குது. 6000 குட்டிலாம் 6500 குட்டிக்கு 500 ரூபா கூட தான் இருக்குது. 12,000 ரூபாய்க்கு விற்றது 13 ரூபாய்க்கு விற்குது. இருந்தாலும் நம்ம போராடி வச்சு இப்போ நம்ம இந்த குட்டி வாங்குறதுக்கு முன்னாடியே அது நம்ம வீடியோ எடுக்கலாம், எடுத்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. கணேசனுக்கு ஒரு 3 வியாபாரிகிட்ட முதல்ல ஒரு ஜோடி 12,000, அதுக்கப்புறமா 13,500, இந்த மாதிரி அந்த 13 சொச்சம், அந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய குட்டியும் ஒரு நடுத்தர குட்டியும் அப்படி வாங்கி கொடுத்துருந்தோம். எல்லாம் நம்ம கழித்து தான் வாங்கி கொடுத்தோம். அதாவது நம்ம பொறுமையாக இருந்து கொஞ்சம் சம்சாரி இல்லாத நேரத்தில் உள்ளே பூந்து 10 குட்டியாக பிரித்து வாங்கி கொடுத்தோம். நம்ம கருப்பசாமி, நம்ம ஜவஹர், நம்ம அழகுமுத்து, இவங்ககிட்ட தான் 10 குட்டியாக வாங்கி கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, இந்த குட்டிகள் எல்லாமே தங்கமோகனுக்கு சூப்பர் குட்டி. அதாவது நம்ம எல்லா வருஷமும் அவர் வரவே மாட்டார். எந்த ஒரு பேட்சுக்கும் அவர் குட்டி வாங்க மாட்டார். நம்ம தான் அனுப்பிட்டுருப்போம். வள்ளுக்கட்டாயமே கூட்டு வந்தோம். எல்லாம் இதில் 23 வருஷம் சில பேர் வளர்த்தாலும் சராசரியாக 20-22 கிலோவோட வராது. அந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. வாங்கும்போதே ஒரு சராசரியாக கிட்டத்தட்ட ஒரு 18 20 கிலோ இருக்கும். இதில் 24 கிலோ குட்டியும் இருக்குது, 15 கிலோ குட்டி இருக்குது, 18 கிலோ இருக்குது. ஆனால் குட்டி எல்லாமே சூப்பர் குட்டி. எல்லாமே முடி உதிர்ந்து ஷைனிங்காக இருக்கக்கூடிய குட்டி. எதுவுமே கரெக்டு குட்டி, பால் குடிக்க குட்டி அப்படின்னு கிடையாது. ஒரு மாதத்துலேயே நீங்கள் 100 குட்டி பக்கம் பிடிச்சோம், பாதி இது ரெடி ஆயிரும். அதே மாதிரி ரமேஷுக்கும் அதே மாதிரி ஒரு 50 குட்டியை பிடிச்சி கொடுத்தோம். ரமேஷ் வேறு யாரும் இல்லை, எட்டயபுரம் சந்தையில் தெற்கு வாசலில் பின்னாடி டீ கடையும் ஜவுளி கடையும் வச்சுருக்கவர் தான். நல்ல ஒரு டிகிரி ஹோல்டர் தான். என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 7-8 வாரமாக ஃபோன் போட்டு வந்துக்கிட்டே இருந்தார். பக்ரீத்து முன்னாடியும் சரி, பக்ரீத்துக்கு அப்புறம் சரி, கண்டினியூஸாக வந்து ஃபோன் போடுவார். தம்பி நீ வராத, நீ முதல் தரம் ஆரம்பிக்க போகிற, உனக்கு லாபம் வராது, அப்படியே சொல்லியே காலத்தை கடத்திட்டு இருந்தோம். இன்றைக்கி அவர் என்ன செஞ்சார், நேராக வந்துட்டார், என் கூட நின்றுட்டார். அப்படிங்கும்போது காலையிலேருந்து நின்னார். நாங்கள் மத்தியானம் வரைக்கும் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் சாயந்தரம் வரைக்கும் போயிடணும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சம்சாரி வெளியே போனதுக்கப்புறம் நம்ம அந்த நேரத்தை யூஸ் பண்ணிட்டோம். புதுசாக வியாபாரி வரும்போது
நம்ம அதை பார்த்தோம். நமக்கு பெரிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த குட்டி நமக்கு தான் எடுத்திருந்தோம். ஜோடி வந்து 17,700. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் வளர்த்த குட்டி தான். நம்ம ஜான் பாண்டி டிரைவரு, அவர் தெரிஞ்ச ஆள், வளர்த்த பையன் தான் கொண்டு வந்திருந்தாங்க. நான் கரெக்டாக அவர் சொல்லிட்டார், மாமா நம்ம இது குட்டி உள்ளே வாங்கினதே 17, உங்களுக்கு உள்ள பேட்டை காசு எல்லாம் சேர்த்து வண்டி வாடகை எல்லாம் சேர்த்து 700 ஆயிரும், நீங்கள் ஒரு 18 முடிச்சுங்க. நாங்கள் இதில் என்னென்னா தென்னடிச்சிங்க, நான் 17,500 தரமாட்டேனே, நம்ம என்ன விளைச்சன்னு தெரியாமல், மாமா நான் பேசுகிறேன், ஒரே வேலை ஆடு காலத்துக்கு 18 முடியணும். மாமா நீ வேறு, நானேப்பா நாங்களே 17,500 மேலே கொடுக்க மாட்டோம், நீங்கள் 18ங்க. அவங்க விழுந்து சிரிச்சிட்டு சரி, அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமரை வச்சு நம்ம பேசின விலைக்கு முடிச்சாச்சு. இது என்னென்னா, இது எல்லாமே 3 மாதம் வளர்த்தது. நமக்கு இப்போ கறிக்குட்டி நமக்கு வந்து கொடுக்க முடியல, டிமாண்டாக இருக்குது. ஏன்னா லோக்கலில் உள்ளவங்க கறிக்குட்டி கேட்குறாங்க, அவங்களுக்கு டக்குன்னு கொடுக்காது. இந்த குட்டியை நம்ம ஒரு 15-20 நாள் வச்சு, எது 24-25 கிலோ இருக்கோ அதை மட்டும் தள்ளி விட்டுட்டு, சில குட்டிகள் 20 இருக்கும், அதை நம்ம 1 மாதம் வளர்த்தோம்னா 26-27 வந்துடும். ஏன்னா இது எல்லாமே ஒரிஜினல் ஆந்திரா பிரீடு. இது நம்மளுக்கு குட்டியை பார்த்தா தெரிஞ்சிடும். இது திங்க நம்மளுக்கு காசு, நம்மளுக்கு கூட மாதிரி தெரியும், 8,000க்கு மேலே இருக்கா கரையும். ஆனால் நம்ம தீவனத்தை போட்டு இது டக்குன்னு மாற்றி விட்ருவோம். இது என்னென்னா, நம்ம அவசரத்துக்கு நம்ம எல்லாம் சுற்றி கறி கடைக்காரங்க நம்பி இருக்காங்க, ஒரு 2-3 வாரமாக கொடுக்க முடியல. சரி, ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட நம்ம கிராமத்தில் இருக்க சுற்றி அத்தனை கறி கடைக்காரங்களும் நம்மகிட்ட தான் இருக்காங்க. ஒரு 2 கறி கடைக்காரங்க பொறுப்படுத்து மொத்தமாக எடுத்து போய் அவங்க நம்ம காசை கொடுத்துருவாங்க. அதனால் நம்மளுக்கு ஒரு சின்ன லாபம்னாலும் மாற்றி விடுங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக அந்த எடுத்தோம். எல்லாம் பாருங்கள், எல்லாமே சூப்பராக இருக்கும். இது 1 மாதம் கூட வளர்க்கணும் தேவையில்லை. ஆனால் இதை வந்து நம்ம மற்ற ஆளுக்கு எடுத்து கொடுக்கும்போது ரொம்ப பயந்துருவாங்க, பெரிய காசு. ஆனால் இது நமக்கு எப்படின்னு தெரியும். தம்பி காளி தான், நான் வந்து தம்பி நான் தொழுதுட்டு வந்துடுறேன், நீ பார்த்தனா அவனே எல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருந்தான். நம்ம வெள்ளிக்கிழமை சந்தை நடுவில் நமக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குன்னா, நாங்கள் வெள்ளிக்கிழமை தொழுகையும் போகணும், இந்த நேரத்தில் குட்டியும் பார்க்கணும், ரொம்ப பதட்டமாக இருக்குது. அதனால் நம்ம தொழுதுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த நம்ம தங்கமோனுக்கும் இவருக்கும் எடுக்கலை, ரமேஷுக்கும் எடுக்கலை, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்போ தான் தம்பி கிருஷ்ணன் என்ன சந்தனோட எப்படி இருக்குண்ணே, தம்பி நீ சீக்கிரவா, நாங்கள் கிளம்ப போகிறோம், நாங்கள் காலையிலேருந்து வந்துட்டு இப்போ எங்களுக்கு கை கால் வலிங்க, கிளம்ப போகிறோன்னா. சரி, நம்ம சாயந்தரம் ஒரு 4:30 ஆச்சு. இப்போ நான் சரி சாயந்தரம் தொழுதுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம தம்பி எல்லாத்தையும் சொல்லிட்டு போனேன். கரெக்டாக போகும்போது சந்தைக்குள்ள அப்போ தான் கிருஷ்ணன் வந்தேன். இல்லை தம்பி நான் தொழுதுட்டு வந்துடுறேன் பாருங்க, ஆனால் வாங்கினே நான் குட்டி வந்திருக்கேனேண்ணா. சரி தம்பி நீங்கள் இரு வாரேன் அப்படின்ட்டு நான் ஒன்றும் சொல்ல, நான் உள்ளே போயிட்டு நான் ஒரு 10 நிமிஷத்தில் திருப்பி வரும்போது, சந்தைக்குள்ளே வரும்போது அவனை சுற்றி எக்கச்சக்கமான கூட்டம் பார்த்திங்கன்னா, ஒரு 50-60 பேர் வந்து பார்த்துட்டு நிறைய பேர் வாங்குறதுக்காக வந்தாங்க. அவன் சொன்ன ஒரே விலை 18,500. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அங்கே இருந்தாங்க, தங்கமோ இருந்தார், ரமேஷ் இருந்தார், எல்லாம் இருந்தார். அவங்களும் விலை வச்சுருக்காங்க, 18,500 மேலே குறையலை. அப்போ நான் வந்தேன், ஒரே காரணம் என்ன, உங்களுக்காக தான் நிற்கணும். அவன் சொன்னது அதுதான், என்ன இது கரெக்டாக எனக்கு வந்து 16 ரூபா எனக்கு இங்கே வந்து சேர்றதுக்கு, எனக்கு வந்து இங்கே பேட்டை காசு 100 ரூபா கிடச்சா போதுன்னு நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்ட்டான். அப்போ ஏன்னா அத்தனை பேர் அவங்களே சொன்னாங்க, தங்கமோகன் சொன்னாங்க, ரமேஷ் சொன்னாங்க, ஏன்னா எவ்வளோ பேரை விலை வச்சுட்டாங்கண்ணே, 16க்கு மேலேயும் வச்சாங்கண்ணே, அவங்கள்ட்ட விலையை வைக்கலை, 18னா கூட இல்லைன்னா போக முடியாதுன்ட்டான். அப்படி இருந்த நம்ம, ஏன்னா நமக்கு வந்து நான் ஏற்கனவே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், தம்பி இது ரமேஷும் தங்கமோகனுக்கும் ரொம்ப நாளாக வந்துட்டுருக்காங்க, அவங்களுக்கு கிடைக்கல, தயவுசெய்து அவங்களுக்கு ஒரு 100-200 லாபத்தை விட்டுருனேன். எல்லா குட்டியும் நீங்களே வீடியோவில் பாருங்கள், எல்லாமே ரொம்ப அற்புதமான குட்டி தான், எதுவுமே வந்து உடசெல்லாம் கிடையாது. நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த குட்டி எல்லாமே அந்த நம்ம கிருஷ்ணன்ட்ட கொடுத்த குட்டி எல்லாமே சூப்பர் குட்டி தான். நீங்கள் இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து கிருஷ்ணன் வந்து வெளியே தான் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தான். சந்தைக்கு வர சொல்லி நல்ல நல்ல குட்டிகளை நம்ம வியாபாரம் பண்ண சொல்லுது அவனுக்கு தான். ஏன்னா நம்ம குட்டி நிறையா தேவை இருக்குது. நம்ம வெளியே போய் வாங்கி கொடுத்தோம்னா இந்த குட்டியை வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, உயிரிட நமக்கு தான் தெரியும். 14,000 13,000 கேட்பாங்க, 13,000 குட்டியை 11 கேட்காங்க. அதனால் நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. அவங்கள நம்பி நம்ம எடுத்து அனுப்பி விட்டாலும் நமக்கு கெட்ட பேர் தான் வருது. நம்ம கமிஷனே இல்லாமல் சரி நம்ம நல்லா இருக்கணும்னு அனுப்பி விட்டாலும் நமக்கு கெட்ட பேர் தான் வருது. அதனால் என்னென்னா, யாருனாலும் நம்ம இப்போ வெளியே போய் எடுத்து நம்ம நம்பி அனுப்புகிறவங்ககிட்ட நம்ம எடுத்து அனுப்பிடுவோம். ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலை நம்ம நம்பி நம்ம குட்டி எடுத்து அனுப்பலாம், இன்றைக்குள்ள விலைவாசியில் யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால் சந்தைக்கு வந்துட்டால் பிரச்சனை இல்லை. நம்மளும் வெளியே நிறையா குட்டி எடுத்து அனுப்பிட்டு தான் இருக்கோம். ஆனால் குட்டி வந்து ஆட்டில் இல்லை. முக்கியமான காரணம் என்னென்னா, உங்களுக்கு வந்து இன்றைக்கி அந்த கோடை மழைன்னு சொல்லுவாங்க, கோடை மழை வந்து ஒழுங்காக பெய்யலை. அப்புறம் கீழ்காட்டில் கோடை மழை இல்லாதனால இந்த புல் பூண்டு இதெல்லாம் ஒழுங்காக இல்லைனால, பசுந்தீவனம் அதெல்லாம் ஒழுங்காக இல்லாதனால அது வந்து மேய்ச்சல் இல்லாமல் பால் இல்லாமல் ப்ரீடிங்கும் ஒழுங்காக சரியில்லை. அதனால் என்னென்னா, இந்த தடவை கொஞ்சம் தட்டுப்பாடாயிருச்சு, அதே பண்ணைகளும் அதிகமாகிருச்சு. இன்னொரு முக்கிய விலை காரணம், அதிகமான விலை வர்றதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு சாதாரண பேசிக் நாலேஜ் இல்லாமல் காசு இருக்கிறவங்க, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் கொஞ்சம் வசதியானவங்க சரி நிறையா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா காசை வந்து என்னென்னா வண்டியிலேருந்து இறக்குறாங்க. போன வாரம் வியாபாரி சொல்கிறது வந்து 18, இவங்க சரி 16ன்னு முடிங்க.
வியாபாரி 18 தான் சொல்லுவாங்க. அப்போ 16 2000 குறைச்சனா அர்த்தம்? அப்படி இல்லை. அந்த குட்டியை 14க்கு மேலே வாங்க முடியாது. ஆனால் 16 வாங்குறாங்க. அது வந்து என்ன காரணம்? அது உயிரடைக்கு எவ்வளோ இருக்கும்? 14 கிலோ ஆவரேஜாக உயிரடை இருக்கிறத நம்ம 16,000 கொடுத்து வாங்கினா அதில் வெற்றி பெறது ரொம்ப கஷ்டம்தான். அதனால் புதுசாக பண்ண வைக்கிறவங்க, பணம் உள்ளவங்க ஈஸியாக வந்து அவங்க வியாபாரி சொல்கிற விலைக்கு வாங்கிட்டு போகிறாங்க. அதனால தான் சந்தையில் விலை கூடுறது காரணம்னா பேசிக் நாலேஜ் இருக்காது. இப்போ நீங்கள் 500 குட்டி மொத்தமாக சந்தையில் 1000 குட்டி இருக்குன்னா ஒரு இடத்துல 100 குட்டி இறக்குவாங்க. மொத்தமாக அவங்க இறக்கி முடிச்சிட்டாங்கன்னா ஒன்று வண்டியில் வச்சு முடிச்சிட்டாங்களே, இறக்கி முடிச்சோன்னே கூட்டத்தில் போட்டிருப்பாங்க, தெரியாது. நம்மன்னா புருவ எத்தனை இருக்குது, சின்ன குட்டி எத்தனை இருக்குன்னு நல்லா ஆராய்ஞ்சு எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் அதிகமான குட்டிகள் தான் பிடிச்சோம். இனி வரக்கூடிய காலங்கள்லாம் நல்லா வரும். நீங்கள் குட்டி வேணுங்கிறவங்க இந்த மேலே ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணணும். அதே மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. நீங்கள் சந்தைக்கு வந்தால் நம்ம கூட இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். வந்த உடனே குட்டி வாங்கிடணும், வாரமே வாங்கிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வராங்க. நீங்கள் வாங்கி ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சா நம்ம சொல்லுவோம். இல்லை விலை அதிகம்னா நம்ம அப்படியே வாங்கி தர மாட்டோம். நம்ம வந்து எப்படின்னா, நீங்கள் வாங்கினீங்கன்னா அடுத்த நம்மளை தேண்டி வரணும். இன்றைக்கி தங்கமோகன், என் ஃப்ரெண்டு விஜய், கார்த்தியாக இருக்கட்டும், எத்தனை பேர் இருக்காங்க ரெகுலர் கஸ்டமர். நம்மளை தாண்டி எங்கேயுமே போக மாட்டாங்க, நம்ம பேச்சையை மீற மாட்டாங்க. அவங்களுக்கு முக்கிய காரணம்னா அவங்க லாபம் வர்ற மாதிரி தான் நம்ம செஞ்சுட்ருக்கோம். இன்றைக்கி என் ஃப்ரெண்டு விஜய்க்கு 4 வாரமாக 8 பொட்டு குட்டி எடுத்து கொடுக்காம தான் இருக்கேன். காரணம்னா சரியான விலை. பொறுமையாக கொஞ்ச நாள் ஆனாலும் பார்த்துக்குறோம். எட்டிச்சேரிலேருந்து வந்துச்சு குட்டி. விலை ஒரு 100 ரூபானால தீரல தங்கமோனுக்கு. ஆனால் என்னமோ நல்லது தான். இந்த குட்டியோட நம்ம அதுக்கப்புறம் தங்கமோனுக்கு எடுத்தது. நீங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு என்றைக்கும் தேவைக்கு நன்றி.